வணக்கம். இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ANN to LLM சீரீஸ். இன்னைக்கு எபிசோடில் அகைன் ஒரு டீப் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் தான் பார்க்க போகிறோம், விச் இஸ் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஸோ RNNனா என்ன, RNN எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாத்தையுமே ஒரு எப்பிக் யூஸ் கேஸ் எடுத்துகிட்டு ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செஷனுக்கான யூஸ் கேஸாக நான் நம்மளோட இந்தியன் எபிக் ராமாயணா அதிலேருந்து ஒரு 3 லைன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஸோ ராமா ஃபைட்ஸ் ராவணா, ராமா வின்ஸ், ராவணா லூசஸ், ராவணா ஃபைட்ஸ், ராமா வின்ஸ். ஸோ இது அந்த எப்பிக்கில் ஆக்சுவலி நடந்த விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த 3 லைன்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம பில்ட் பண்ண போகிற அந்த நெட்வொர்க் என்ன ப்ரிடிக்ட் பண்ண போகுது, என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமா அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அந்த ஆட்டோ சஜஸ்ட்லாம் இருக்கும்ல, நெக்ஸ்ட் வேர்ட் அதுவே ப்ரிடிக்ட் பண்ணி சஜஸ்ட் பண்ணும். நம்ம மெசேஜ்லாம் பண்ணும்போது ஹவ் ஆர் அப்படின்னு அனுப்பிச்சோன்னா ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஆட்டோ கம்ப்ளீட் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி அடுத்து என்ன வேர்ட் வரப்போகுது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண போகுது. ஸோ பேசிக்லி இந்த மாதிரி யூஸ் கேஸு தான் சீக்வன்ஸ் மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்வன்ஸ்னால் தமிழில் வரிசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீக்வன்ஸ் மாடலிங் அப்படிங்கும்போது நம்மளோட டேட்டாவோட இன்புட் டேட்டாவோட வரிசை ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை நம்ம கரெக்டாக கீப் அப் பண்ணணும். நம்ம நெட்வொர்க் பில்ட் பண்ணும்போது நம்ம இன்புட் டேட்டா எந்த ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டர்லேயே தான் நம்ம நெட்வொர்க்குள்ளே போகணும். நார்மலான மெஷின் லேர்னிங் மாடலாக நம்ம பில்ட் பண்ணும்போது இன்புட் ஃபீச்சர்ஸ் ஒரு 500 ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அது எந்த ஆர்டரில் வேணால் நம்மளோட நெட்வொர்க்குள்ளே போகலாம், நம்மளோட மாடலுக்குள்ளே போகலாம், இட் டசன்ட் மேட்டர். பட் இந்த சீக்வன்ஸ் மாடலிங்கில் அந்த டேட்டாவோட ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ நம்மளோட டேட்டா செட்லேயே ராமா வின்ஸ், ராவணா லூசஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ ராமா வின்ஸ், ராவணா இது 3 எனக்கு இன்புட்னு வைங்களேன். இந்த லூசஸ் அப்படிங்கிறது தான் என்னோட அந்த ஆட்டோ சஜஸ்ட் மாடல் ப்ரெடிக்ட் பண்ணணும். இப்போ ராமாவும் ராவணாவும் 2 பேருமே இன்புட்டில் தான் இருக்காங்க, 2 பேரும் இன்புட் ஃபீச்சர்ஸ் தான். பட் இவங்களோட ஆர்டரை நான் மாற்றிடுறேன். ராவணா வின்ஸ், ராமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வைங்களேன். என் மாடல் அதுக்கும் லூசஸ்ன்னு ப்ரெடிக்ட் பண்ணுச்சுன்னா ராமாயணமே மாறிடுச்சு இல்லையா. ராமா தானே வின் பண்ணுவார், ராவணா வின் பண்ண மாட்டார் இல்லையா. ஸோ இதை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆர்டர் ஆஃப் த இன்புட் ஃபீச்சர்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஆர்டர் மாறுச்சு அப்படிங்கும்போது டோட்டல் கதையே மாறி போயிடும். இது நாட் ஓன்லி இன் ப்ரிடிக்ஷன். இப்போ நம்ம ஸ்பீச் ட்ரான்ஸ்லேஷன்லாம் பண்ணணும் வைங்களேன், ஆட்டோ ட்ரான்ஸ்லேட் யாராவது நம்மக்கிட்ட ஹிந்தியில் பேசுகிறாங்க, அதை நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேட்குறோன்னா அவங்க ஒரு வார்த்தையாக சொல்கிறாங்க. ஏக் காவ் மே ஏக் கிசான் ரஹதாத்தா. ஸோ அப்போ ஏக் 1, காவ் வில்லேஜ், அந்த மாதிரி ஒரு வேர்டாக தான் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ முன்னாடி என்ன வார்த்தை பேசினார் அப்படிங்கிறது அடுத்து நம்ம கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுவும் ஒரு சீக்வன்ஸ் மாடலிங். இன்னொரு சீக்வன்ஸ் மாடலிங் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸஸ். ஸோ நாளைக்கு ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நேற்று என்னவாக இருந்தது நமக்கு தெரியணும், அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நாள் என்னவாக இருந்தது, அதுக்கு முன்னாடி நாள் என்னவாக இருந்தது. ஸோ அந்த ஆர்டர் எனக்கு முக்கியம். நான் பாட்டுக்கு ஒரு வாரத்துக்கான டேட்டா என்கிட்ட இருக்குது, பட் அதை இஷ்டத்துக்கு ஆர்டர் மாற்றி கொடுத்தேன்னு வைங்களேன், அடுத்த நாளுக்கான ப்ரிடிக்ஷனை என்னோட நெட்வொர்க்னால் கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, டேட்டாவோட இன்புட் ஆர்டரை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஆல்ரைட். ஸோ ராமாயணத்துக்கு நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த மாதிரி டெக்ஸ்ட் டேட்டாலாம் நம்ம பார்த்தோன்னாவே என்னென்னா வொக்காபுலரி கண்டுபிடிக்கிறது. வொக்காபுலரினா ஒன்றும் இல்லை, நம்ம டேட்டா செட்டில் ரிடண்டண்ட்டாக இல்லாமல் யூனிக்காக இருக்க வேர்ட்ஸோட கவுண்ட், அதை தான் வொக்காபுலரின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி 5 வேர்ட்ஸ் இருக்குது. ராமா, ராவணா, ஃபைட்ஸ், வின்ஸ் அண்ட் லூசஸ். இந்த 5 வேர்ட் தான் இருக்குது. வொக்காபுலரியோட சைஸ் இவங்களுக்கு 5. ஓகேவா. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே டெக்ஸ்ட்டு கரெக்டாக. ஸோ டெக்ஸ்ட்டை நம்ம நம்பர்ஸாக மாற்றினா தான் நம்ம அதை மாடலுக்கு கொடுக்க முடியும், நெட்வொர்க்குள்ளே அனுப்ப முடியும், அதுக்கும் புரியும். ஸோ நம்பர்ஸாக மாற்றுறதுக்கு நம்ம நிறைய வேர்ட் வெக்டர் டெக்னிக்ஸ்லாம் படிச்சிருந்தோம் இல்லையா. இப்போதைக்கு அதில் சிம்பிளாக 1 ஹார்ட் என்கோடிங் அது எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 5 வொக்காபுலரி வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ 5க்குமே 1 ஹார்ட் என்கோடிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு எங்கெங்கே அந்த வேர்டு இருக்கோ அந்த சென்டென்ஸில் அதை 1ன்னு மார்க் பண்ணிக்குவாங்க. ஓகேவா.
தேர்ட் ஸ்டெப் வந்து ட்ரெய்னிங் டேட்டா வந்து ரெடி பண்ணும். இப்போதைக்கு என்கிட்ட 3 சென்டென்ஸ் தான் இருக்குது. ராமாயணத்தில் நடந்த ஒரு 3 விஷயங்கள் வந்து சென்டென்ஸாக இருக்குது. நான் என்ன பண்ணணும்னா இதை எக்ஸ் கமா ஒய்னு மாற்றணும். அப்போ தான் வந்து நான் எக்ஸை கொடுத்தா ஒய் வந்து என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இதை பண்ணுறதுக்காக நம்ம வந்து வேர்ட் டு வெக் அந்த வேர்ட் எம்பெடிங் டெக்னிக்கே வந்துட்டு ஸ்லைடிங் விண்டோ அப்படின்னு ஒரு கான்டெக்ட் வந்து படிச்சிருப்போம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா வேர்ட் டு வெக் ஸ்லைடிங் விண்டோ கான்செப்டை வந்து லிங்க் பண்ணுறேன், ரிவ்யூ பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறமா. ஸோ ஸ்லைடிங் விண்டோனா ஒன்றும் இல்லைங்க, பேசிக்லி அந்த சென்டென்ஸை வந்து அப்படியே விண்டோவாக அனலைஸ் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ அனலைஸ் பண்ணிட்டே போகும்போது அந்த விண்டோக்குள்ளே எந்த பேர் இருக்கோ அதை எடுத்துகிட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. நான் வந்து இங்கே என்னோடய விண்டோ சைஸ் வந்து ஒரு 2ன்னு வச்சுக்கிறேன். இன்புட் விண்டோ சைஸ் வந்து 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 வார்த்தையை இன்புட்டாக எடுத்துகிட்டு தேர்டு வார்த்தையை வந்து ஒயில் வந்து போடும். இங்கே வந்து அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ராமா ஃபைட்ஸ்க்கு அப்புறம் ராவணா, அதுக்கப்புறமா வந்து ஃபைட்ஸ் ராவணாவுக்கு மூவ் ஆகும். ஆனால் ஒய் இருக்கா என்கிட்ட? இல்லை. ஸோ எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு சாம்பிள் ஓவர். செகண்ட் சாம்பிள் பார்த்திங்கன்னா ராமா வின்ஸ்க்கு அப்புறமா ராவணா வருது. அண்ட் வின்ஸ் ராவணாக்கு அப்புறமா லூசர்ஸ் வருது. பட் ராவணா லூசர்ஸ்க்கு அப்புறமா எதுவுமே வரல. ஸோ அதை வந்து நான் விட்டுருவேன். பேசிக்லி ஒரு விண்டோ இருக்கும், அது அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். அது கவர் ஆகிற வரைக்கும் அது எல்லாத்தையுமே இன்புட் சாம்பிள்ஸ்னு எடுத்துப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்புட் சாம்பிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து கிடச்சிருக்கு. ஆல்ரைட், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டிசைன் பண்ணிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட டெக்ஸ்ட் எல்லாமே நம்பர்ஸாக மாறிடுச்சு இல்லையா. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சிம்பிள் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் வந்து பில்ட் பண்ணுறேங்க. எனக்கு இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 2 வேர்டு இருக்குது. ஒரு வேர்டோட வெக்டர் சைஸும் 5. ஏன்னா வொக்காபுலரி சைஸ் வந்து 5 கரெக்டாக. ஸோ 2 வேர்ட் வெக்டர் இருக்குது. ஸோ 2 ஒன் ஹாட் வெக்டர்ஸையும் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா கன்கேட்னேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராமா ஃபைட்ஸ் இருக்குது இல்லையா, ராமாவோட வெக்டரையும் ஃபைட்ஸோட வெக்டரையும் எடுத்து அப்படியே வந்து மர்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு பெரிய 10 டைமென்ஷனல் வெக்டர் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு இன்புட்டோட சைஸும் வந்து 10 டைமென்ஷன்ஸ். ஸோ நான் வந்து இன்புட் நியூரான்ஸ் எவ்வளோ கொடுக்குறதுன்னு இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்லாத்துக்குமே 2 வார்த்தைகள் இருக்குது. ஸோ 2 ஒன் ஹாட் வெக்டரை கன்காட் பண்ணால் 10 டைமென்ஷனில் இருக்க ஒரு இன்புட் வெக்டர் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இன்புட் நியூரான்ஸ் வந்து 10ன்னு வச்சுக்கிறேன். அடுத்த யூஷுவல் ஹிடன் லேயரில் ஒரு 2 நியூரான் வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து அவுட்புட் லேயரில் 5 நியூரான் வச்சுருக்கேன். ஏன் 5ன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஒக்காபுலரி சைஸே 5 தான். இந்த 5 வார்த்தையில் எதையோ ஒன்று தான் வந்து என்னோட இந்த நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரிடிக்ஷன் மாடல் வந்து சொல்ல போகுது. ஸோ அதனால் அதுக்கு வந்து 5 வச்சுருக்கேன். நான் வந்து ராமா வின்ஸ் அந்த எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிறேன். அவங்க 2 பேரோட ஒன் ஹார்ட் வெக்டரையும் என்னோட நெட்வொர்க்குள்ளே அனுப்புகிறேன். அனுப்புனதுக்கப்புறமா என்ன நடக்கும், வெயிட்ஸ் அண்ட் பயஸ்லாம் ஆட் ஆகும், சமேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் நடக்கும். ஹிடன் லேயர்லேருந்து அவுட்புட் லேயருக்கு போகும். அவுட்புட் லேயரில் அகைன் சமேஷன் ஆக்டிவேஷன் ப்ரிடிக்ட் பண்ணதுக்கப்புறமா லாஸ் கம்ப்யூட் பண்ணுவாங்க. லாஸ்க்கு அப்புறமா பேக் ப்ராபகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நார்மல் நியூரல் நெட்வொர்க்கோட ஃப்ளோ வந்து இதுதான். ஸோ இப்போ நான் இந்த 2 வேர்டு அனுப்பிச்சேன் இல்லையா, இதுக்கு வந்து என்னோட அவுட்புட் ப்ரிடிக்ஷனில் வந்துட்டு ராமா வின்ஸ் ராவணா அப்படின்னு சொல்லிட்டு வரணும் கரெக்டாக. பட் ராவணாவுக்கு ஹை ப்ராபபிலிட்டி வராமல் இந்த வின்ஸ் அப்படின்ற வேர்டு தானே ரீசெண்டாக பார்த்துருக்கேன் என்னோட நெட்வொர்க். அதனால் வின்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால லூசர்ஸ் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுதுன்னு வைங்களேன். ராமா வின்ஸ் லூசர்ஸ் அப்படின்னு வரப்போகுது. ஸோ என்னோட அந்த ஆட்டோ கம்ப்ளீட் வந்து ராமா வின்ஸ் லூசர்ஸ், என்ன ஒரு கான்ட்ரடிக்டரியான சஜஷன் இல்லையா. ராமா வின் பண்ணுறாரு லூஸும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட நெட்வொர்க்குக்கு வந்து ராவணா யாருன்னே தெரியாது. ராவணாவை பற்றி ஒரு ஐடியாவே கிடையாது. அதனால் அது என்ன பண்ணுது அப்படின்னா வின்னிங்க்கு ரெலவெண்ட்டாக இருக்க அந்த லூசர்ஸ் அந்த வார்த்தைக்கு வந்து ஹை ப்ராபபிலிட்டி கொடுத்து அதை வந்து அவுட்புட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம் ஆஃப் யூஸிங் சிம்பிள் நியூரல் நெட்வொர்க்ஸ் ஃபார் டெக்ஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்வன்ஸ் மாடலிங் டெக்ஸ்ட்டுக்கு பண்ணும்போது நார்மல் நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து ஒர்க் ஆகாது பெட்டரா. ஏன்னா அதுக்கு வந்து முன்னாடி கான்டெக்ஸ்ட்லாம் வந்து ஞாபகம் இருக்காது. நம்மளே வந்து இப்போ ஒரு கதை கேட்டுட்ருக்கோம், ராமாயணத்தை லிட்டரலி உட்காந்து பாட்டிக்கிட்ட கேட்டுட்ருக்கோன்னு வைங்களேன். பாட்டி சொன்ன கதையெல்லாம் நம்ம அப்பப்போ வந்து லைக் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அயோத்தியான்னு ஒரு இடம் இருந்தது, அங்கே வந்து கிங் தசரதர் இருந்தார், அவருக்கு வந்து இத்தனை பசங்க இருந்தாங்க, அந்த மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ அயோத்தியா, தசரதா, ராமா, லக்ஷ்மணா, சீதா இந்த மாதிரி தான் ஃப்ளோ வரும். நம்ம வந்து கதையை ஆரம்பத்துலேருந்து கேட்கும்போது பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி தான் அவங்க சொல்கிறத வந்து ஞாபகம் வச்சுப்போம் கரெக்டாக. நமக்கு திடீர்னு வந்துட்டு ராமா ராவணா வந்து கொண்டுட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா யார் ராமா யார் ராவணா ஏன் கொண்டாங்க இந்த மாதிரி ஒன்றுமே புரியாது இல்லையா. ஸோ அந்த பழைய ஞாபகத்தை வச்சு தான் வந்து இந்த மாதிரி ஒரு போர் நடந்தது, இந்த மாதிரி சீதா தேவியை தூக்கிட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு தான் ஓகே அதனால தான் ராமா வந்து ராவணாவை கீல் பண்ணியிருக்காரு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் கரெக்டாக. த சேம் வே என்னோட நெட்வொர்க்கும் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் டேட்டாவை பார்க்கும்போது பழைய கான்டெக்ஸ்ட் எல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கு மெமரின்னு ஒன்று வேணும். அப்படி இருந்ததுனா தான் வந்துட்டு அதனால் கரெக்டாக ஒரு முடிவுக்கு வர முடியும் டெக்ஸ்ட் விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் நார்மல் நியூரல் நெட்வொர்க்ஸ். இதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு புது ஆர்கிடெக்சர் வந்து கொண்டு வந்தாங்க.
ஆல்ரைட். இப்போ நாம ஹியூமன்ஸ் வந்து இந்த ராமாயணமே ஒரு புக்கை வந்து படிச்சுட்ருக்கோன்னு வைங்களேன். ஒரு ஒரு வேர்டாக படிக்க 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 அப்படியே அந்த ஸ்டோரி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கரெக்டாக இந்த சேம் வே இந்த ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ்க்கு இந்த பவரை வந்து கொடுக்குறாங்கங்க. ஒரு ஒரு வேர்டாக நம்மளோட நெட்வொர்க் வந்து பார்க்க பார்க்க மெமரி அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுருக்கு ஆர்என்என். அது வந்து அதோட மெமரியை வந்து அப்டேட் பண்ணிக்குது. அது என்ன வார்த்தை பார்க்குதோ அந்த டீட்டெயிலை வந்து அப்படியே வந்து அது மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணிக்குது. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் அடுத்த வேர்டு ப்ரிடிக்ட் பண்ணும்போது அதோட மெமரியில் அதை பார்த்துருந்து அப்படின்னா அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. நார்மல் நியூரல் நெட்வொர்க் கிட்ட இந்த மெமரி கான்செப்டே கிடையாது. ஸோ அது வந்து முன்னாடி கான்டெக்ஸ்ட் எல்லாம் மறந்துடும். பட் ஆர்என்என்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ஒரு ஸ்டெப்லையும் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ரைட். இப்போ உங்களுக்கு வந்து ஆர்என்எனோட சிறப்பம்சம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, விச் இஸ் மெமரி. ஸோ ஒரு ஆர்என்என் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாங்க. ஆர்என்என்ஸ்க்கு இன்புட் வந்து சீக்வன்ஸாக ஒரு ஒரு வார்த்தையும் அப்படியே ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். அந்த விண்டோ கான்செப்ட்லாம் ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட்லாம் இங்கே கிடையாது. ஸோ ஒரு ஒரு வார்த்தையாக பார்க்க பார்க்க அப்படி 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 அப்படியே நெட்வொர்க்குள்ளே அனுப்பிட்டே இருக்கும். நம்மக்கிட்ட இங்கே 3 சாம்பிள்ஸ் இருக்குது. 3 சாம்பிள்லையுமே ஃபஸ்ட்டு ஒன்றா எடுத்துகிட்டு நம்ம அப்படி அப்படியே வந்து கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ராமா வந்து ஃபைட்ஸ்னு வரும். ராமா ஃபைட்ஸ் ராவணா. ராமா வின்ஸ். ராமா வின்ஸ் ராவணா. ராமா வின்ஸ் ராவணா லூசர்ஸ். ஸோ அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து மொத்தமாக அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த சீக்வன்ஸ் வந்து உள்ளே வருது. ஸோ எனக்கு 3 சாம்பிள்லேருந்து இப்போ வந்து 8 சாம்பிள்ஸ் வந்து கிடச்சிருக்கு. 8 ட்ரைனிங் சாம்பிள்ஸ் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யை நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த டேட்டா செட் வந்து ஸ்லைடிங் விண்டோ இல்லாமல் ஏன் இப்படி பெரியதுன்றது புரிஞ்சிருக்கு இல்லையா? ஏன்னா நியூரல் நெட்வொர்க்கில் இருக்க பெரிய பிரச்சனையே என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்க கான்டெக்ஸ்ட் எதுவுமே அதுக்கு தெரியல. ரெண்டாக ஸ்டாண்டர்டான இன்புட் பேர்ஸ் இருக்கிறதுனால அதை மட்டுமே வச்சு அது ஒரு முடிவெடுத்துட்டு இருந்தது, விச் இஸ் ராங். ஆர்என்என் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சீக்வன்ஸில் அதுக்கிட்ட இருக்க சாம்பிளில் இருக்க அந்த ஃபுல் சென்டென்ஸை முடிகிற வரைக்குமே ஒன் பை ஒன்னாக நம்ம ரீட் பண்ணுற மாதிரி படித்து மெமரி அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்த வாட்டி கேட்கும்போது கரெக்டான வேர்டை அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அந்த காரணத்துக்காக தான் இந்த டேட்டா செட்டை இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். உங்களோட ஆர்என்எனோட ஆர்கிடெக்சர் வந்து டிசைட் பண்ணிடலாங்க. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு வேர்டாக தான் நம்ம அனுப்ப போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இன்புட் நியூரானோட சைஸ் வந்து நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, 5 வெக்டர்ஸ். ஏன்னா 5 வொக்காபுலரி வேர்ட்ஸ் இருந்தது. நம்ம ஃபஸ்ட்டே வொக்காபுலரினா என்ன, 1 ஹார்ட் என்கோடட் வெக்டர்ஸ்லாம் யார், அதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம். ஸோ நான் அதை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 5 இன்புட் நியூரான்ஸ் இருக்குது. ஹிடன் நியூரான்ஸ் வந்து நம்மளாக டிசைட் பண்ணுறது தான். நான் இப்போதைக்கு வந்து ஒரு 2 ஹிடன் நியூரான் வச்சுக்கிறேன். அண்ட் அவுட்புட் நியூரான்ஸ் 5 இருக்கணும். ஏன்னா இந்த 5ல் ஏதோ ஒன்று தான் வந்து என்னோட அவுட்புட்டுன்னு வந்து மாடல் ப்ரிடிக்ட் பண்ண போகுது. ஸோ இதான் என்னோட நெட்வொர்க்கு. இந்த நெட்வொர்க்கில் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் சாம்பிள் எடுத்துக்கிறேன். ராமா ஃபைட்ஸ் இவ்வளோ தான் இல்லையா? ஸோ ராமா ஃபைட்ஸில் ராமாவோட 1 ஹார்ட் வெக்டர் 10000. ஸோ அதை வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து என்னோட நெட்வொர்க்கில் பாஸ் பண்ணுறேன். இந்த நெட்வொர்க்கில் வந்துட்டு 2 ஹிடன் நியூரான் இருக்குது. ஆப்வியஸாக நம்ம நெட்வொர்க்கை இனிஷியலைஸ் பண்ணும்போது என்னோட வெயிட் மேட்ரிக்ஸு, பயஸ் மேட்ரிக்ஸு இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இனிஷியலைஸ் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெமரின்னு புதுசாக ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு நான் சொன்னேன் கரெக்டாக. ஸோ இந்த மெமரிக்காக தனியாக இன்னொரு வெயிட் மேட்ரிக்ஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகும். அதுதான் இங்கே இருக்க ஒரே ஒரு ட்விஸ்ட்டு. நார்மல் நியூரல் நெட்வொர்க்கில் இல்லாத அந்த விஷயம் இதுதான். ஸோ இங்கே ஹிடன் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இதுதான் அந்த மெமரி பேசிக்லி. நான் சொன்னேன்ல ஒரு வார்த்தையாக பார்க்கும்போது மெமரி அப்டேட் பண்ணிக்கணும். இந்த ஹிடன் ஸ்டேட் வேல்யூஸ் தான் ஆக்சுவலி அப்டேட் ஆகும். ஹிடன் ஸ்டேட்டுக்கு தனியாக வந்து ஒரு வெயிட் மேட்ரிக்ஸ் வந்து அது கிரியேட் பண்ணிக்கும். ஹிடன் ஸ்டேட்டோட சைஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹிடன் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சைஸே தான் வந்து அதுவும் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 நியூரான் வச்சுருக்கேன். ஸோ ஒன்றா பார்க்கலாம் நம்ம. நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய வெயிட் மேட்ரிக்ஸ் வந்து ரேண்டமாக ஒரு வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணி காமிக்கிறேன். வெயிட் மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து நம்மளோட ஹிடன் நியூரான்ஸோட சைஸ் இன்டூ இன்புட் அவுட்புட் இன்டூ இன்புட். இதுதாங்க எப்போவுமே சைஸோட ஃபார்மெட்டு. அவுட்புட் போகிறது வந்து ஹிடன் நியூரான்ஸ்க்கு, இன்புட் இருக்கிறது வந்து இன்புட் நியூரான்ஸ். ஸோ 2x5 தான் அந்த வெயிட் மேட்ரிக்ஸோட சைஸு. அடுத்து வந்து இந்த ஹிடன் ஸ்டேட்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு வெயிட் மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதோட சைஸ் வந்து ஹிடன் ஸ்டேட் ஹிடன் நியூரான் இன்டூ ஹிடன் நியூரான். ஸோ 2x2 தான் வந்து இருக்கும். அது வந்து ரேண்டமாக இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. பயஸ் வந்து சம் ரேண்டம் வேல்யூ வந்து இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா என்னோட இனிஷியல் ஹிடன் ஸ்டேட்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த வேர்டையுமே படிக்காததுக்கு முன்னாடி அந்த சென்டென்ஸை ஃபஸ்ட்டு எடுக்கும்போது என்னோட மெமரி 00 தான் இருக்கும் இல்லையா. ஸோ 00 வந்து அது இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹிடன் ஸ்டேட் வந்து கண்டுபிடிக்கணும். ஹிடன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அதாவது ஒரு வார்த்தையாக படிக்க மெமரியை வந்து அப்டேட் பண்ணணும். இப்போதைக்கு அந்த ஹிடன் ஸ்டேட் விச் இஸ் மெமரி இஸ் 0,0 இருக்குது. அதை எப்படி அப்டேட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா, சமேஷன் ஆக்டிவேஷன், அவ்வளோதான் உள்ளுக்குள்ளே. வெரி சிம்பிள். ஸோ வெயிட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறாங்க, இன்புட் எடுத்துக்கிறாங்க, மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. சமேஷன் த சேம் வே வெயிட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஹிடன் ஸ்டேட் எடுத்துக்கிறாங்க, மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. சமேஷன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு ஆக்டிவேஷன்.
as usual tan h ஆக்டிவேஷன் பண்ணுறாங்க இவங்க. ஸோ tan h ஆக்டிவேஷன் பண்ணிட்டதுக்கப்புறமா நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது. இந்த அவுட்புட் தான் இது வந்து ஆக்சுவலி அந்த ஃபஸ்ட்டு வேர்டை படித்ததுக்கான ஆன்சர் தான் இது. கரெக்டாக சமேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் தான் ஃபஸ்ட்டு வேர்டு படித்து முடிச்சிச்சுன்னு அர்த்தம். இது அப்படியே வந்து இதுதான் ஹிடன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. இதை வந்து மெமரியில் வந்து வச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஹிடன் ஸ்டேட்னு முடிஞ்சிச்சு. ஸோ ஹிடன் நியூரான்லேருந்து அடுத்த அவுட்புட்க்கு போகும். அவுட்புட்டோட வெயிட் மேட்ரிக்ஸ் அவுட்புட் கமா இன்புட் 5x2 அதை எடுத்துக்கிறாங்க. அதுக்கிட்ட வந்து இந்த வேல்யூ வந்து அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ H1ஐயும் WYயையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. என்ன அவுட்புட்டாக வருதோ பேசிக்லி அதுக்கு சாஃப்ட் மேக்ஸ் அப்ளை பண்ணி இந்த 5 வார்த்தைக்கும் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சி வச்சுப்பாங்க. ஸோ ப்ராபபிலிட்டியில் எனக்கு ஃபைட்ஸ்க்கு வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூ அதிகமாக வருது அப்படின்னா அதை வந்து எடுத்துகிட்டு நான் அவுட்புட்னு வச்சுப்பேன். ஒருவேளை சம்டைம்ஸ் தப்பாகவும் வரலாம். அப்போ என்ன கண்டுபிடிப்பாங்க? லாஸ் கண்டுபிடிப்பாங்க. லாஸ் கண்டுபிடிச்சிட்டு பேக் ப்ராபகேஷன் பண்ணுவாங்க. நம்ம இன்னொரு சாம்பிள் எடுத்துகிட்டு ஃபார்வர்ட் ஃப்ளோ வந்து பார்த்துடலாங்க. ஸோ ராமா, ஃபைட்ஸ், ராவணா இது 2 வந்து இன்புட் வேர்டு. ராவணா வந்து அவுட்புட்டாக ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ அஸ் யூஷுவல் வந்து ஒன்றா தான் உள்ளே போகும். நம்ம நார்மலாக ரீட் பண்ணும்போது ஒரு வார்த்தையாக தான் படிப்போம் இல்லையா? சேம் வே ஃபஸ்ட்டு ராமா வந்து உள்ளே வரும். ராமா வந்ததுக்கப்புறமா ராமாவோட வெயிட் மேட்ரிக்ஸ், ராமாவோட ஹிடன் ஸ்டேட் மேட்ரிக்ஸ், அதோட ஹிடன் வேல்யூஸ் இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணிப்பாங்க. சமேஷன் முடிஞ்சிருச்சு, ஆக்டிவேஷன் பண்ணி வச்சுப்பாங்க. இது வந்து ஹிடன் ஸ்டேட்டை அப்டேட் பண்ணிடும். ஏன்னா ராமாண்ட வார்த்தையை படிச்சிட்டேன் இல்லையா? அப்போ அதை மெமரியில் நான் வந்து ஏற்றிக்கணும்ல. ஸோ ஹிடன் ஸ்டேட் வேல்யூ வந்து இப்படி அப்டேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா உடனே வந்து அவுட்புட் லேயருக்கு போக மாட்டாங்க. இன்னொரு வேர்டு இருக்கு இல்லையா இந்த சீக்வன்ஸில், விச் இஸ் ஃபைட்ஸ். அந்த வேர்டு உள்ளே வரும். இது வந்து டைம் ஸ்டாம்ப் 2ல் வந்து உள்ளே வருது. ஸோ ஒரு வேர்டாக படிக்கிறோம்ல, அந்த ஒன்னொன்னையும் டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபைட்ஸ் உள்ளே வருது. ஃபைட்ஸ்க்கும் வந்து அதோட வெயிட் மேட்ரிக்ஸ், அதோட ஹிடன் ஸ்டேட் மேட்ரிக்ஸ் 2ஐயும் வச்சு மல்டிப்ளை பண்ணிப்பாங்க, ஆக்டிவேஷன் பண்ணிப்பாங்க. இப்போ இது 2ஐயுமே எடுத்துக்கிட்டு தான் அடுத்த அவுட்டர் லேயருக்கு போவாங்க. ஸோ அவுட்டர் அவுட்புட் லேயருக்கு போகும்போது ரீசெண்டாக என்ன ஹிடன் ஸ்டேட் வேல்யூ இருந்ததோ அந்த வேல்யூவை எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு சமேஷன் ஒரு ஆக்டிவேஷனை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ராபபிலிட்டி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து RNNல பேக் ப்ராபகேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்மளோட ட்ரைனிங் சாம்பிள் ராமா, ஃபைட்ஸ், ராவணா இதையே வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இதோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ராமா வந்து உள்ளே வரும். ஃபஸ்ட்டு ஹிடன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ராவணா உள்ளே வருவார். செகண்ட் ஹிடன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹிடன் ஸ்டேட்டை வச்சுட்டு அவுட்புட் லேயருக்கு போய் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒய் ப்ரெடிக்ட்னு ஒன்று கிடச்சிருக்கும். ஸோ ஒய் ப்ரெடிக்ட்டுக்கும் ராவணாக்கும் அதான் ஆக்சுவல் அவுட்புட் இல்லையா? அது ரெண்டுத்துக்கும் நடுவில் லாஸ் வந்து கம்ப்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு லாஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பேக் ப்ராபகேஷன் இது வந்து RNN அப்படிங்கிறதுனால பேக் ப்ராபகேஷன் த்ரூ டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம வேர்ட்ஸை வந்து ஒவ்வொரு டைம் ஸ்டாம்புக்காக உள்ளே அனுப்பணும். பட் பேக் ப்ராபகேஷன் வந்து ஓவராலாக வந்து நடக்கும். எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 வெயிட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து WX இன்புட்டோட வெயிட்ஸ், இன்னொன்று வந்து WH ஹிடன் வெயிட்ஸ், இன்னொன்று வந்து WY அவுட்புட்டோட வெயிட்ஸ். இந்த 3 வெயிட்ஸுமே வந்து ஒட்டுக்க வந்து அப்டேட் ஆக போகுது. பட் இந்த 3 வெயிட்டுமே வந்து டைம் ஸ்டாம்ப்ஸ் வந்து ஒரு டைம் ஸ்டாம்ப்ஸ்லேயும் வந்து மல்டிப்ளை ஆனது கரெக்டாக. ஸோ எப்படி இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பின்னாடி தான் போகிறாங்க இல்லையா? ஸோ ஃபைட்ஸ் அந்த வேர்ட் டைம் ஸ்டாம்ப் நம்பர் 2ல் இருக்க அந்த வேர்ட் ஃபைட்ஸ் அந்த வேர்டை வச்சுட்டு கம்ப்யூட் கிரேடியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு வெயிட்டும் கண்டுபிடிப்பாங்க. WX, WH, WY 3ஐயுமே கண்டுபிடிச்சி அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா அகைன் வந்து ராமாக்கு போவாங்க. சேம் லாஸை வந்து இந்த 3 வெயிட்ஸுக்கும் வச்சு பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்பாங்க. இந்த 2 லாஸையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு சம் ஆஃப் ஆல் த கிரேடியன்ஸை வச்சுட்டு வெயிட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட்ஸ் வந்து அப்டேட் பண்ணது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிரேடியன்ட் டிசன்ட் ஃபார்முலா W = W - லேர்னிங் ரேட் அந்த கிரேடியன்ஸ். ஸோ இந்த கிரேடியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ஸ்டாம்பில் நடந்ததையும் கம்ப்யூட் பண்ணிவிட்டு எல்லா கிரேடியன்ஸையும் ஒட்டுக்க ஆட் பண்ணி ஆக்சுவல் வெயிட்லேருந்து சப்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வெயிட் அப்டேஷன் அப்படிங்கிறது ஒரே டைமில் தான் நடக்கும். ஈவன் தோ வேர்ட்ஸ் வந்து ஒரு டைம் ஸ்டாம்பில் உள்ளே வந்திருந்தாலும் அந்த வெயிட் அப்டேஷன் ஒரே டைமில் மட்டும்தான் நடக்கும். இதுதான் வந்து பேக் ப்ராபகேஷன் த்ரூ டைம். ஒரு டைம் ஸ்டாம்பில் நடந்த அந்த விஷயத்தையும் ஒட்டுக்க பேக் ப்ராபகேட் பண்ணிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சீக்வன்ஸ் மாடலிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் RNN ஆர்கிடெக்சர்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்குது அந்த ராமாயணாவோட நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரிடிக்ஷன் வந்துட்டு மெனி டு ஒன். நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், அதில் வந்து ஒரு வேர்ட் ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 to many அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பேசிக்லி ஒரே ஒரு வேர்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டோரி வந்து எழுதணும் வைங்களேன்.
வைங்களேன், ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதை பற்றி ஏதாவது ஸ்டோரி எழுது அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு மெனி ஒன் டு மெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் டு மெனி இந்த ஆர்கிடெக்சரில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம முன்னாடிலாம் சொன்னோம் சீக்வன்ஸ் மாடலிங், ஒரு வார்த்தையாக உள்ளே அனுப்புவோம், எல்லாத்தையும் மெமரியில் வச்சுப்போம் அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு வேர்ட் தான் இருக்க போகுது இல்லையா, ஒன் டு மெனி, ஃப்ரீடம்ன்ற வார்த்தை கொடுத்துறாங்க, அதை வச்சு நான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீடம்ன்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வரும். அதுக்கு ஒரு வெக்டர் ரெப்ரசன்டேஷன் நான் அனுப்பியிருப்பேன் என்னோட நெட்வொர்க்கு. உள்ளே வரும், ஹிடன் ஸ்டேட்டு, ஹிடன் நியூரான் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறமா அவுட்புட் லேயருக்கு போகும். அவுட்புட் லேயருக்கு போனதுக்கப்புறமா அந்த அவுட்புட் லேயருக்கும் எனக்கு ஒரு அவுட்புட் வரும் இல்லையா, சம் வேர்டு, ஏதோ ஒரு வேர்டு வரும் இல்லையா, அந்த வேர்டை வந்து அகெயின் நெட்வொர்க்குள்ளே அனுப்பி வைப்பாங்க இன்புட்டாக. ஸோ சீக்வன்ஸில் அடுத்த வார்த்தை கிடையாது, என் மாடல் என்ன ப்ரிடிக்ட் பண்ணுச்சோ அதையே வந்து அடுத்தடுத்து என் நெட்வொர்க்குள்ளே அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒன் டு மெனியில் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரிடிக்ட் பண்ணுற வார்த்தை என்னவா வேணால் இருக்கலாம். என்னோட வொக்காபுலரியில் ஒரு 100 வேர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஃப்ரீடம்னா இப்போது இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் அந்த டைம் பற்றி ஏதோ ஒரு டேட்டா செட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீடம் பற்றி எனக்கு வந்து ஸ்டோரி வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஃப்ரீடம்னு வந்தோன்னே நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட பேர்லாம் ஒன்றா வருதுன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு மகாத்மாஜி வராருன்னு வைங்கோ. மகாத்மாஜி வந்து அடுத்து இன்புட்டாக என்னோட நெட்வொர்க்குள்ளே போகும். ஸோ எப்படி வந்து மகாத்மாஜியை நீ சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராபபிலிட்டி இருக்கும் இல்லையா, யாருக்கு ஹை ப்ராபபிலிட்டி வருதோ அவங்கள எடுத்து நான் வந்து அடுத்து என்னோட நெட்வொர்க்குள்ளே இன்புட் அனுப்புவேன். மகாத்மாஜினா ஹி வாஸ் பார்ன் இன் போர்பந்தர், அந்த கதையெல்லாம் வரும். ஸோ ஒன்னொரு வார்த்தையை அது என்னென்ன சொல்லுதோ அதையே மறுபடியும் நெட்வொர்க்குள்ளே ஃபீட் பண்ணி அதிலிருந்து மெமரி ஜென்ரேட் பண்ணி ஒரு ஸ்டோரி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒன் டு மெனி ஆர்கிடெக்சர். மெனி டு மெனிலே வந்து 2 டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து சேம் லென்த், இன்னொன்று வந்து டிஃப்ரெண்ட் லென்த். சேம் லென்த்துக்கு எக்ஸாம்பிள் தான் நான் முன்னாடி சொன்னது, பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் வந்து டேக் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறோம், ஐ லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னா இதில் இருக்க பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச், நவுன் எது, வேர்ப் எது அப்படின்னு சொல்லணும்னா ஒரு வார்த்தைக்கும் சொல்லணும் கரெக்டாக. ஸோ 3 வார்த்தை கொடுத்தா 3 வார்த்தையை வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். மெனி டு மெனி பட் சேம் லென்த். மெனி டு மெனிலேயே வந்து டிஃப்ரெண்ட் லென்த்துக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா இப்போ லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் ஸோ இப்போ வந்து மெனி டு மெனியில் வந்து சேம் லென்த்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் வந்து நம்ம டேக் பண்ணோம். ட்ராமா ஃபைட்ஸ் ராவணாவே எடுத்துக்கலாம்னு வைங்களேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இதுக்கு வந்து மெனி டு மெனி ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ராமான்ற வேர்ட் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வரும், ஃபஸ்ட்டு டைம் ஸ்டாம்பில் உள்ளே வந்ததுக்கப்புறமா அதுக்கு வந்து அந்த ஹிடன் லேயர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போகும். ஸோ ஹிடன் ஸ்டேட் கண்டுபிடிப்பாங்க, அதோட வெயிட் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுவாங்க, ஆக்சுவலான வெயிட் மேட்ரிக்ஸ் கூட இன்புட்டை மல்டிப்ளை பண்ணுவாங்க, சமேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் வந்து இங்கே நடந்திருக்கும். நடந்ததுக்கப்புறமா அந்த ஹிடன் அவுட்புட் இருக்கு இல்லையா, அப்படியே வந்து அவுட்புட் லேயருக்கு வந்து போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரிடிக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சீக்வன்ஸை ஃபுல் இன்புட் சாம்பிளையும் பார்த்ததுக்கப்புறமா ரீசெண்டான ஹிடன் ஸ்டேட் மட்டும்தான் எடுத்துகிட்டு அவுட்புட்க்கு போவாங்க. இங்கே ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஹிடன் ஸ்டேட்டுக்கும் டேரெக்டாக அவுட்புட்க்கு வந்து போயிடுவாங்க. ஸோ ராமாவை பார்த்தோன்னே டப்புன்னு நவுன்னு வந்து கிளிக் ஆகிடும். அடுத்து வந்து ஃபைட்ஸை பார்த்தோன்னே வேர்ப், ராவணாவை பார்த்தோன்னே நவுன். ஸோ ஒரு வார்த்தையும் இண்டிவிஜுவலாக அதோட அவுட்புட் வந்து ப்ரிடிக்ட் ஆகி வந்து நெட்வொர்க் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெனி டு மெனியில் சேம் லென்த்துக்கு யூஸ் பண்ணுற ஆர்கிடெக்சர். மெனி டு மெனிலேயே இன்னொன்று இருக்குது, டிஃப்ரெண்ட் லென்த், லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து இந்த மாதிரி சிம்பிளான ஆர்கிடெக்சர் கிடையாது. அதுக்கு தனியாக நம்ம என்கோடர் அண்ட் டீகோடர் அப்படின்னு சொல்லிட்டு 2 நெட்வொர்க் வந்து பார்ப்போம். ஸோ என்கோடர் வந்து அந்த பர்டிகுலர் இன்புட் டெக்ஸ்ட்டை வந்து அதோட கான்டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே என்கோட் பண்ணி கொடுக்கும். டீகோடர் வந்து அந்த கான்டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அதை வந்து டீகோட் பண்ணும். ஸோ இதை வந்து ஒரு தனி டாபிக் வேறு ஒரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். என்னதான் ஆர்என்என்ஸ்க்கு வந்து மெமரி அப்படின்னு ஒரு சூப்பர் பவர் இருந்தாலும் அந்த மெமரியுமே வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு தான் சொல்கிறாங்கங்க. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் சிம்பிளான சென்டென்சஸ். இந்த ராமாயணாலே ஒரு பெரிய சென்டென்ஸ் என்கிட்ட இருக்குன்னு வைங்களேன். ராமா ஹூ வென்ட் டு த ஃபாரஸ்ட் அண்ட் மெட் மெனி சேஜஸ் அண்ட் ஃபவுட் மெனி பேட்டில்ஸ் ஃபைனலி டெஃபீட்ஸ் ராவணா அப்படின்னு இருக்குது. ஸோ இது அதே தான், ராமா டெஃபீட்ஸ் ராவணா தான், பட் நடுவில் நிறைய தேவையில்லாத வார்த்தைகள்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ பெரிய வேர்டை என்னோட நெட்வொர்க்குள்ளே நான் ஒரு டைம் ஸ்டாம்ப்க்கு அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டு ராமா, ஹூ, வெண்ட், டைம் ஸ்டாம்ப் 4, 5, 6, 7 இந்த மாதிரி அனுப்பிட்டே இருக்கேன்னு வைங்களேன். இவ்வளோ பெரிய சென்டென்ஸை வந்து என் நெட்வொர்க்குக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டெப்லேயுமே நமக்கு என்ன நடக்கும், சமேஷன் ப்ளஸ் ஆக்டிவேஷன் வந்து நடந்துகிட்டே இருப்பாங்க. ஹிடன் ஸ்டேட் வந்து ஒரு வாட்டியும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு வார்த்தையும் படிக்க அதோட மெமரி வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஃபார்வர்ட் ப்ராபகேஷனில் முடிஞ்சிடும். பேக்வர்ட் ப்ராபகேஷன் அப்போது இந்த எரர் வந்து லாஸ்ட் வேர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வேர்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இப்போ தப்பாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணுதுன்னு வைங்களேன்,
ராவணான்னு ப்ரிடிக்ட் பண்ணல, எடுத்தோன்னே ஏதோ ஒன்று ப்ரிடிக்ட் பண்ணுது. பட் ராவணான்னு இதை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக நம்ம பேக் ப்ராபகேஷன் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ பேக் ப்ராபகேட் பண்ணும்போது ஒரு வாட்டியுமே அந்த கிரெடியன்ட்ன்றது ஆல்ரெடி ஒரு குட்டியான வேல்யூ, குட்டி குட்டி ஸ்மால் வேல்யூஸால் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த வேல்யூ வந்து 1 விட சின்ன ஒரு வேல்யூ. இதனால் என்ன ஆகும்னா அந்த வெயிட்ஸோட வேல்யூ வந்து சுருங்கி 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 ஒரு ஸ்டேஜில் வந்து கிரெடியன்ட் வந்து ஸ்மால் ஆகி ஆல்மோஸ்ட் ஜீரோவாகவே ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வேனிஷிங் கிரெடியன்ட் ப்ராப்ளம் அப்படின்னு முன்னாடியே நியூரல் நெட்வொர்க்கோட ஆர்கிடெக்சர் படிக்கும்போது பார்த்துருந்தோம். தேவைப்பட்ட அந்த வீடியோ கார்ட்ஸில் ஆட் பண்ண செக் பண்ணி பாருங்கள். ஸோ ராமா அப்படின்ற வேர்டை ரீச் பண்ணும்போது என்னோட எரர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 0ன்னு ஆகிடும். ஸோ மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா முன்னாடி பார்த்த வேர்ட்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணதை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ RNN வந்து என்ன பண்ணுது, பிகினிங் ஆஃப் த ஸ்டோரியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறந்துடுது. அதோட மெமரி வந்து லாங் டேர்மில் இல்லாமல் ஷார்ட் டேர்மில் தான் இருக்குது. இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஷார்ட் டேர்ம் மெமரி ப்ராப்ளம் ஆஃப் RNN. ஸோ RNN வந்து மெமரி கொடுத்து ஸ்மார்ட் ஆகினாலும் அதோட மெமரி வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மாக இருக்கிறது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. இந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் RNN அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். செஷனோட எண்டுக்கு நாம் வந்துட்டோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த RNNs உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.